கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்கே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அப்பதான் நான் போட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கட்டாயம் வரும். ஓகே, வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து ஒரு அரை மணி நேரம் அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க. தாலியை வந்து மீட்டுறதுக்குள்ள 1 மணி நேரம் கொடுத்தாங்க. இப்போ வந்து 1/2 தான் இருக்குது. சிவனாண்டி வந்து என்னங்க இவர் எடுத்துட்டு வருவாரா மாட்டாரா, இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லும் போது பூசாரி சொல்றாரு, உனக்கு அவசரம்னா நீ வந்து போ, உன் சித்தப்பா கிளம்புன மாதிரி நீயும் கிளம்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பொறுமையாகவே வந்து நல்ல நேரம் பார்த்து பந்தக்கால் நட்டுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ சிவனாண்டி வந்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அவங்க சித்தப்பா என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது நம்மளோட முத்து வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ராங் கனெக்ஷனாக பேசிகிட்டு இருப்பார் இல்லையா, அவங்க வந்து ஃபோன் பண்ணி நீ உடனே வா, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், நீ எவ்வளோ பெரிய பரிசு எனக்கு கொடுத்துருக்க, பதிலுக்கு நானும் கொடுக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முத்து வந்து உடனே சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு வந்து நான் வந்து அந்த கார்த்தி பையனை பிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு திட்டம் வந்து வச்சுருக்கேன், அதனால தான் வந்து நான் வந்து இந்த உடனே வந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சிவனாண்டிகிட்ட சொல்லிவிட்டு அவங்க சித்தப்பா முத்து வந்து என்ன பண்ணுறாரு, கிளம்பிடுறாரு. அவங்க ராங் கனெக்ஷன் வச்சுருக்க அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மரத்துக்கிட்ட வந்து ஒரு இடத்துல பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கை ரெண்டும் வந்து மரத்தில் வந்து கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சுட்டு மயில் வாகனம் வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிற விஷயத்த சொல்லாத, நாங்கள் வந்து பேசிக்கிறோம், நீ வழக்கம் போல் பேசி அப்படியே வந்து கட்டி போட்டுருன்னு சொல்லிட்டு கயிறை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஏங்க இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க? ஆமாம், பின்ன அவன் என்ன சாதாரண தப்பாக பண்ணியிருக்கான், அம்மன் கோயில் நாங்கள் தேடி இருக்கான், அவன் நாங்கள் சும்மா விடுவோமா? இதை பாரு, இங்கே பாரு, நான் சொல்கிறத வந்து நீ பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோ உன்னையே வந்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து உங்ககிட்ட தானே நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பண்ணுறேன் சார், போலீஸ்கிட்டலாம் வேணாம் சார், எனக்கு இது முதல் கோயில் நகைனே தெரியாது சார், அந்த ஆள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் வாகனம் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி நீங்கள் பாரு, நான் சொல்கிறத கேளு, நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ அதை நீ பண்ணோம், இல்லைன்னு வச்சுக்கோ நீ போலீஸ்கிட்ட போவ அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. சரி சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ பண்ணுறேன், தயவுசெய்து இந்த விஷயத்தில் போலீஸ்லாம் மாட்டி விட்றாதீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது சரி நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு கயிறு வந்து ஒன்று கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த கயிறு வந்ததும் சாமர்த்தியமாக பேசி முத்து வேலை வந்து கட்டி வச்சிரு, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்குறோம், ஃபஸ்ட்டு அவனை கட்டுறதை மட்டும் பாரு, கை ரெண்டுத்தையும் சேர்த்து மரத்தில் கட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து மறைஞ்சிக்கிறாங்க. முத்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து வந்துட்டுருக்காரு. வந்ததும் வந்து வாடிச்சாலை குட்டி என்ன மாமாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆசைப்பட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாயா உனக்காக தான் நான் வந்து நீ எவ்வளோ பெரிய எனக்கு வந்து ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க, அதுவும் வைரக்கல், எவ்வளோ ஆசை இருந்தால் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்ப, என் மேலே அவ்வளோ பாசம் உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரி ஏதோ பரிசு கொடுக்க போகிறேன்னு சொன்னியே, சொல்லு பதிலுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், சீக்கிரம் ஆர்வமாக இருக்குல்ல, ஆர்வம் தாங்க முடியல, பாரு எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ சொன்னேன்னு சொல்லிட்டு நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இரியா பொரியா ஏன் அவசரப்பட, சரி உன் கண்ணை 2 மூடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து எதுக்கு கண்ணை எதுக்கு மூடணும், ஓ எனக்கு பரிசு கொடுக்குறத வந்து சர்ப்ரைஸாக கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூட சொல்கிறாங்க. சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாரு, கோமாளித்தனமாக வந்து சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு கண்ணை மூடிடுறாரு. சரி கையை தூக்குன்னு சொல்லும்போது கையை தூக்கிட்டு அப்படியே வந்து கட்டிடுறாரு. எதுக்கு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பரிசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்பிட்டு என்ன பண்ணுறாரு, காமிக்கிறாரு. 2 கையை வந்து கட்டிடுறாங்க. கட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மயில் வாகனம் கட்டை எடுத்துகிட்டு வராரு. கட்டை எடுத்து வந்ததுக்கப்புறம் வந்து ஷாக் ஆகி நிற்கிறாரு. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாத்துறாரு. அப்போ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்குறாங்க. ஏண்டா நீ தான் வந்து கோயில் நகையை வந்து திருடி இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க சொல்லிட்டாங்க, இப்போ நீ ஜெயிலுக்கு தான் போவ, எவ்வளோ தைரியம் இருந்தால் நகையை திருட்டு, கார்த்தி கேட்குறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் நகையை திருடிட்டு நீ வந்து எங்கள் மேலே போய் பழியை வந்து போடுவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இதோ பேர் தேவலாமலாம் பேசாத அப்படின்னு சொல்லும்போது, உனக்குலாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு, நீங்களாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டு டெல் வாகனமும் நம்மளோட கார்த்தியும் போட்டு நம்மளோட முத்து சித்தப்பாவை போட்டு பயங்கரமாக வந்து டிஷும் போட்டு அடிக்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஐயோ இவனுங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஒழுங்காக வந்து எல்லாரும் முன்னாடி பெரியவங்க முன்னாடி ஒத்துக்கோ, என்னவோ பெருசாக வந்து பெரிய மனுஷன் மாதிரி பஞ்சாயத்தில் வந்து அவ்வளோ இதுவாக பேசினா இவ்வளோ கீழ்
முட்டாள்தனமான வேலையை பண்ணியிருக்க, இப்போ நீ சொல்கிறியா இங்கே நகை எங்கன்னு ஒழுங்கு முறையாக சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது, நகை வந்து சிவனாண்டி கிட்ட தான் இருக்குது, அவன் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறான், நான் இந்த கல்லை மட்டும் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, பஞ்சாயத்துக்கு அதாச்சும் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருங்கள் உங்கள் சித்தப்பா தான் எடுத்திருக்கான்னு சொல்லி சிவனாண்டி வந்து ஷாக் ஆகி வந்து பார்க்குறாரு. என்னம்மாம்மா இதுக்கு தான் போனியா, எல்லாத்தையும் உடனே தொலைச்சிட்டியா மாப்பிள்ள, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு மாப்பிள்ள, எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது சிவனாண்டியை கழுவி ஊற்றுறாங்க ஊருக்காரங்களாம். ஒழுங்கு மரியாதையாக உங்களுக்கு டைம் தரேன், ஒழுங்காக நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க, இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 பேரையும் உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க. சரி சரி நான் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து சொல்கிறாரு. அடித்து 2 அடி அடிக்க போகிறாரு கார்த்தி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேதுபதி வந்து, ஏண்டா சிவனாண்டி உங்கள் அப்பனுக்கு தான் இந்த புத்தினா உனக்குமே இப்படி தானா, எனக்கு அப்போவே தெரியும் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதுவும் எங்கள் மேலே வந்து பழிய போடுற, கோயில் நகையை நாங்கள் தான் போட்டோம், நாங்களே எப்படிடா எடுத்து வைப்போம், அறிவில்லையா உனக்கு, உங்கள் அப்பன் புத்தி தானே உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து நம்மளோட ராஜா சேதுபதி வந்து பேசுகிறாரு. சிவனாண்டி வந்து இப்போ நகையை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ அதுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி வந்து என்ன பண்ணுறாங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க நலங்குக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நலங்குக்கு வந்து பாதியிலே ரெடி ஆகும்போது கார்த்தி வந்து அங்கே வந்து கிளம்பி வந்து வந்துட்டு இருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ரேவதி வந்து கையால் கார்த்திகிட்ட அந்த நகையை வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல, ஆனால் வந்து யாரும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்திகிட்ட நகையை வந்து மீட்டு நம்மளோட ரேவதி வந்து திருப்பி கையால் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட அப்டேட் வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு வந்து சரியாக வந்து வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுறேன். அது பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் பார்க்குற நண்பர்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.